அதிசயங்களின் வரைபடம். ஒரு அழகிய காட்டில் பல வண்ணமயமான விலங்குகள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அவர்கள் அடிக்கடி சந்தித்து விளையாடுவார்கள். ஒரு நாள் அந்த மரத்தின் கீழ் ஒரு மர்மமான நிகழ்வு நடந்தது. குரங்கு வரைபடத்தை கண்டுபிடிக்கிறது. குரங்கு, எல்லாரும் பாருங்கள், இந்த மரத்தின் மேலிருந்து இது என்னவோ விழுந்தது. குரங்கு ஒரு பழைய சுருண்டு கிடக்கும் வரைபடத்தை எடுத்துக்கொள்கிறது. குரங்கு ஒரு பழைய வரைபடத்தை கண்டுபிடித்தது. அந்த வரைபடத்தில் என்ன இருக்கிறது என்று அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. வரைபடத்தை விரிக்கிறது குரங்கு. இதை பாருங்கள், இது ஒரு காட்டின் வரைபடம். இதில் ஒரு புதையல் இருக்கிறது என்று தெரிகிறது. குரங்கு வரைபடத்தை விரிக்கிறது. வரைபடத்தை விரித்து பார்க்கும்போது அதில் ஒரு புதையலின் இடம் குறிக்கப்பட்டிருந்தது. அனைவரும் அதைக் கண்டு மிகவும் உற்சாகமாக இருந்தனர். யானையின் யோசனை. யானை, இந்த வரைபடத்தின் முதல் குறியீட்டை அடைய நாம் முதலை நதியை கடக்க வேண்டும். ஆனால் அது எளிதான வேலை இல்லை. யானை தனது துதிக்கையால் வரைபடத்தை சுட்டிக்காட்டுகிறது. யானை முதலை நதியை கடக்க வேண்டும் என்று சொன்னது. ஆனால் அது எப்படி சாத்தியம்? தவளையின் துணிச்சல். தவளை, நான் முதலைகளை கவனத்தை திசை திருப்ப முடியும். நீங்கள் பாலம் கட்டுங்கள். தவளை துள்ளி குதித்து தனது துணிச்சலை காட்டுகிறது. தவளை தனது துணிச்சலை காட்டி முதலைகளை கவனத்தை திசை திருப்ப உதவுவதாக சொன்னது. சிங்கத்தின் ஊக்கம். சிங்கம், நாம் ஒன்றாக இருந்தால் எதையும் சாத்தியம். எல்லாரும் தயாராகுங்கள். சிங்கம் உற்சாகமாக கர்ஜிக்கிறது. சிங்கம் அனைவருக்கும் ஊக்கம் அளித்தது. அனைவரும் முதலை நதியை நோக்கி பயணிக்க தயாரானார்கள். முதலை நதியை அடைதல். அவர்கள் முதலை நதியை அடைந்தனர். நதி மிகவும் அகலமாக இருந்தது. மேலும் முதலைகள் நீரில் மறைந்து காத்திருந்தன. யானை பாலம் கட்டுகிறது. யானை, நான் இந்த மரக்கட்டைகளை கொண்டு பாலம் கட்டுகிறேன். நீங்கள் எல்லாரும் கவனமாக இருங்கள். யானை மரக்கட்டைகளை வைத்து பாலம் கட்டுகிறது. யானை பலமான மரக்கட்டைகளை கொண்டு பாலம் கட்ட ஆரம்பித்தது. தவளை முதலைகளை திசை திருப்புகிறது. ஹே முதலைகளே, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு விளையாட்டு காட்டுகிறேன். தவளை துள்ளி குதித்து முதலைகளை கவனத்தை திசை திருப்புகிறது. கதை சொல்லி தவளை முதலைகளை கவனத்தை திசை திருப்ப அதே நேரத்தில் யானை பாலம் கட்ட முடிந்தது. விலங்குகள் பாலம் கடக்கின்றன. அனைவரும் கவனமாக பாலத்தை கடந்தனர். தவளை முதலைகளை திசை திருப்பியதால் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தனர். முதலை கவனிக்கிறது. ஆனால் ஒரு முதலை விலங்குகள் பாலத்தை கடப்பதை கவனித்துவிட்டது. சிங்கம் முதலைகளை பயமுறுத்துகிறது. சிங்கம், கிரர், இங்கே வராதே. சிங்கம் கர்ஜிக்கிறது. முதலை பயந்து ஓடுகிறது. சிங்கம் தனது கர்ஜனையால் முதலைகளை பயமுறுத்தி ஓட வைத்தது. பாதுகாப்பாக அக்கரை சேர்தல். அனைவரும் பாதுகாப்பாக நதியை கடந்து அக்கரை சேர்ந்தனர். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். தவளைக்கு நன்றி. யானை, தவளை, நீ இன்று மிகவும் துணிச்சலாக இருந்தாய். நன்றி. யானை தவளையை துதிக்கையால் தூக்குகிறது. அனைவரும் தவளையின் துணிச்சலை பாராட்டினர். அடுத்த குறியீட்டை கண்டுபிடித்தல். கிளி, வரைபடத்தை பாருங்கள். அடுத்த குறியீடு ஞானப் பறவையின் மரத்தில் இருக்கிறது. கிளி வரைபடத்தை படித்து சொல்கிறது. கிளி அடுத்த குறியீட்டை கண்டுபிடித்தது. அது ஞானப் பறவையின் மரத்தில் இருக்கிறது என்று தெரிந்தது. அடுத்த அட்வென்ச்சருக்கு தயாராகுதல். அனைவரும் அடுத்த அட்வென்ச்சருக்கு தயாரானார்கள். ஞானப் பறவையின் மரத்தை நோக்கி பயணிக்க தீர்மானித்தனர். அடுத்த அத்தியாயத்தில் ஞானப் பறவையின் புதிர் என்ன? விலங்குகள் அதை எப்படி தீர்ப்பார்கள்? அடுத்த அத்தியாயத்தை காணுங்கள். அதிசயங்களின் வரைபடம் அத்தியாயம் 1. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அதிசயங்களை காணுங்கள்.